சென்னைக்கு இந்த பக்கம், அதாவது காஞ்சிபுரத்துக்கும் மாமல்லபுரத்துக்கும் இடையே பல்லவர்கள் ஒரு புறம் அமைத்தார்கள். பல்லவபுரம் என்பது மறுபடியும் பல்லாவரம். அந்த பல்லாவரத்துல இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்றேன், மஸ்ஜித் ரோடு உண்டு. நீங்க ஜிஎஸ்டி ரோட்ல போகும்போது லெஃப்ட் ரைட்ல மஸ்ஜித் ரோடு, அங்க ஒரு தர்கா உண்டு. அந்த தர்கா இந்த பல்லவர்கள் 5 ரத்தங்கள்னு கட்டினார்கள் மாமல்லபுரத்துல. அதற்கு முன்னோடியாக இருந்த ரத்தங்கள் அது இப்ப மஸ்ஜிதா மாறிட்டு. நீங்க இன்னைக்கும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில பாத்தீங்கன்னா 7ஆம் நூற்றாண்டு பாண்டவர்களுடைய ரத்தம் முதல்ல ஏற்பட்டது பல்லாவரத்தில். அது இப்ப வெளிப்புறத்தை பார்த்தா உங்களுக்கு மஸ்ஜித் மாதிரி இப்ப உள்ள போய் பார்த்தா அந்த வருதுன்னு தெரியும். அதனால இந்த பல்லவபுரம் என்கிற பல்லாவரத்தின் அருகே இருக்கக்கூடிய மலை திருநீர்மலை. இந்த திருநீர்மலையில இருக்கக்கூடிய எம்பெருமான் நீர்வண்ணன். கீழே நீங்க போய் சேர்ச்சேன்னா நீர்வண்ணன் எம்பெருமான் ரொம்ப அழகா இருப்பார். இந்த நீர்மை அப்படின்னா சௌஷீயம், பெருமாளுக்கு அவ்வளவு எளிமையான தன்மை. நீங்க என்ன அப்படியே உங்களோட அப்படியே எழுதி பழங்க. அந்த வால்மீகி மகர்ஷி தெற்கு பாரதத்தில் வரும்போது அவருடைய குல தனமாக குல தெய்வமாக இருந்தவர் நீர்வண்ணன். இது ஸ்தலபுராணத்தை ரொம்ப விவரிச்சு சொல்லிட்டா. போக 7000 பதிகத்துல வால்மீகி தெற்கு பாரதத்துக்கு வந்ததாக தமிழர்கள் எடுத்துட்டார். இந்த மாதிரி ஒண்ணு விஷயம் யோசிச்சு ராமாயணத்தை நம்ம நிறைய படிச்சிருக்கோம். நீங்க மகான்கள் படிச்சு இப்ப ராஜராஜ சக்கரவர்த்தி திருமகன் எழுதினார், அப்புறம் கமலா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதினார்கள், ஆர்கே நாராயணன் எழுதினார். இதெல்லாம் நான் சொல்றது ஆங்கில மொழியில எழுதியிருக்கா, தமிழ் மொழியிலும் எழுதியிருக்கா. இதை தவிர்த்து மூல புஸ்தகம் உண்டு. ஆனா ராமாயணத்துக்கு பிராச்சீன காலத்திலேயே 6 முக்கியமான வியாக்கியானங்கள் இருக்கு. மகேஸ்வர தீர்த்தருடைய தத்துவதீபிகா, கோவிந்தராஜருடைய பூஷணம், திலகங்கிற வியாக்கியானம் நாகேஸ்வரர் எழுதியிருக்கார், பட்டங்கிற வியாக்கியானத்தை மாதவயோகி எழுதியிருக்கார், தர்மதூதங்கிற வியாக்கியானத்தை திரேமகமஹி எழுதியிருக்கார், சிரோமணிங்கிற வியாக்கியானத்தை சிவசகாயம் எழுதியிருக்கார். 6 வியாக்கியானங்கள் ராமாயணத்துக்கு. ராமாயணத்தை தழுவிய பல சம்ஸ்கிருத கிரந்தங்கள், ரகுவம்சம், அனர்கராகம், பிரசன்னராகம், பிரதிமா நாடகம், அபிஷேக நாடகம், இந்த மாதிரி. அதை தவிர்த்து ஏக பாரதிய மொழிகள் இருக்கு. கமராமாயணம், குஞ்சத்து ராமானுஜ எழுத்தச்சனுடைய அத்தியாத்ம ராமாயணம் மலையாளத்துல, குவன்பு ராமாயணம், குமார வால்மீகி ராமாயணம் கன்னடத்துல, மொல்ல ராமாயணம், ரங்கநாத ராமாயணம் தெலுங்குல, ஜெகன்மோகன ராமாயணம் ஒடியால, கிருத்திவாச ராமாயணம் பெங்காலில, பாலபுத்தருடைய ராமாயணம் நேபாளில, அவதியில ராமச்சரித்த மானஸ், ஏகநாதி ராமாயணம் மராட்டியில இருக்கு, குஜராத்தில இருக்கு, பர்ஷியன்ல இருக்கு, தாயில இருக்கு, தாத்தாவின்னு ஒரு மொழி இந்தோனேஷியால 1500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டார். இவ்வளவு ராமாயணத்தை ஏழை மொழிகள், சம்ஸ்கிருத மொழி, தமிழ் ஆச்சாரியர்கள் அப்பைருச்சிக்க ராமாயண தாத்பரிய சங்கிரகம் எழுதிட்டார். தேசிய கௌரிய கத்தியம், அபயப்பிரதான சாரம், பரமார்த்த ஸ்துதி, எத்தனை கிரந்தங்கள், பெரியவாச்சான் பிள்ளையுடைய தனிஷ்லோகி வியாக்கியானம், நம் பிள்ளை நஞ்சிய பட்டருடைய அனுபவங்கள், சங்கர ராமானுடைய அனுபவம் இவ்வளவு. இப்போ உங்க பேரனோ கேட்கிற ஐ வாண்ட் டு ரீட் ராமாயணம், அடுத்தது இப்ப விச் ராமாயணம் டு ரீட். நீங்க மூல புஸ்தகத்தை கொடுத்துட்டீங்கன்னா இப்போ 7 வால்யூம் 24,000 ஸ்லோகம், ஒரு ஸ்லோகத்துக்கும் பரவலாக்கம். அந்த குழந்தைக்கு அது கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லேஷன் படிக்கிறது போதும். இப்போ கடைசி ஒரு 20 வருஷத்துல மகான்கள் நிறைய ஆத்தர்ஸ் என்ன பண்ணிட்டா ராமாயணத்தை அவாபரத்தை எழுதிட்டார். ராவனுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, பொண்ணுதான் சீதை, சீதைதா என்னென்னவோ கதை சொல்லி நம்மளை போட்டு நமக்கே கொஞ்சம் ராமாயணம் தெரியும் அதுவும் பழக்க வச்சுக்க அதெல்லாம் போட்டு அவ ஒரு 6-7 வால்யூம் எழுதிட்டார். இப்போ உங்க பேரனுக்கோ பேத்திக்கோ பொண்ணுக்கோ பிள்ளைக்கோ அந்த ராமாயணம் தான் பிடிக்கும். ஏன்னா மாடர்ன் ரீடெல்லிங் ஆஃப் ராமாயணம் இருக்கு. ஆனா அது சொல்லிக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா சிவனை பற்றி எழுதியிருக்கேன், 3 புத்தகம் எழுதியிருக்காரு. சிவன் வீடியோ எடுத்தார், என்னென்னோ கண்ணா அப்படின்னா நம்ம தேவதைகளை எல்லாம் எப்படி ராங்கா ப்ரொஜெக்ட் பண்ணுமோ பண்ணி இப்ப அதை படிக்கிற குழந்தை அதான் சத்தியம் இருக்கும். வால்மீகி ராமாயணம் எழுதல, இவர் தான் ராமாயணம் எழுதிட்டான்னு இருக்கும். இப்போ there is a big confusion. இந்த மாதிரியே தப்பான ராமாயணம் படிச்சு புரிச்சுக்கோ குழந்தை, அவ்வளவுதான் போச்சு. இன்னும் 50 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தர்மத்தை பத்தி தப்பு சொல்லான்னு நினைக்க வேண்டாம், அவரே நம்ம குடும்பத்தை உருவாயிட. அதனால ராமாயணத்தை ஓரளவுக்கு ஆங்கில மொழியை கொண்டு சேர்க்க வேண்டும், தமிழ் மொழியை சேர்க்கக்கூடாத சேர்க்கும். அதுக்காக தான் அழியும் ஒரு 4 வருஷமா ரிசர்ச் பண்ணி இந்த ராமாயணம் எழுதியிருக்கேன். The Ramayana book that I have written, for those of you who are not aware, on the coming Saturday we are releasing the Ramayana book. இதெல்லாம் வரணும், கட்டாயம் வரணும். நாளைக்கு நான் கூட வேற எல்லாம் இருந்தா பரவாயில்ல, சாட்டர்டே எழுதுங்க. இல்லைன்னா நாளைக்கும் வாங்க, நாளைக்கும் வாங்க, சாட்டர்டே வாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு ஆரம்பிக்கிறோம்.
அந்த 4 மணிக்கு இந்த ஒரு ஈவெண்ட், ஒரு சின்ன ராமாயணத்தை பத்தி ஒரு சின்ன நாடகம், ஒரு பாடல் பிரஸ்துதம் பண்ணிட்டு இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்க போகுது. இந்த இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு புஸ்தக திருவிழாக்கள் புஸ்தகத்தை அப்படியே வெளியிட்டு இல்லாமன்னா ராமாயணம் போட்டுட்டே இருக்கணும். 1/2 கேஜி எழுதுனா நீங்க வாங்குறதுக்கு விட மாட்டோம். அந்த வாசல்ல ராமாயண புத்தகம் வச்சுப்பா கட்டாயம் வாங்குவோம். இந்த ராமாயணத்தை பேஸ் பண்ணி இது நாவல் மாதிரி கொஞ்சம் ஏதோ கஷ்டமா இருக்கும். சக்கரவர்த்தி திருமகன் எப்படி இருக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம், அது 2-3 புக் ரீடிங் செஷன்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். எப்படி வித்தியாசப்பட்டிருக்கு, அது எந்த தாட் ப்ராசஸ் இருக்கு. என்னன்னா நம்பி வாங்கலாம், மோசமா இருக்காது. கட்டாயமா கேஷவ வரலாம், பெயிண்டிங் தான் போட்டுட்டு ரொம்ப அழகா இருக்கு. 120 பெயிண்டிங் இருக்கு. அதோட சேர்ந்து குழந்தைகளை ஒரு it will keep the reader engrossed. There is 92,000 words, 108 chapters are covered. உத்தரகாண்ட, பாலகாண்ட, அயோத்தியா காண்டம் இது இருக்கு. இப்போ இந்த புத்தகம் எனக்கு வெளியே வைப்போம், நீங்க வாங்கிக்கலாம். இது வாங்கின கையோடு தாத்தா பாட்டி, அப்பா அம்மா, பேரன் பேத்தி அத்தனை பேரும் இருக்கு. படிச்சுட்டு என்ன பண்ணலாம், அடுத்த வருஷம் இப்ப நான் 2024 ஜூன் 22 வெளியிடுறோமா, 2025 ஜூன் 22 அடுத்த வருஷம் அந்த நாள் ஆன்லைன்ல ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும். இந்த புக்கை பேஸ் பண்ணி அது வந்து அதுக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். டெஸ்ட் எல்லாம் வேணுமா, டெஸ்ட் இருந்தாதான் நமக்கும் எவ்வளவு ஞாபகம் இருக்குன்றத இவாலுவேட் பண்ணிக்க முடியும். அதுல வந்து ஒரு 150 கேள்வி இருக்கும், 50 நிமிஷம் தான் கொடுத்துருப்போம். மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸா இருக்கும். கிட்டத்தட்ட கேட் மேட் பேட் ஜாக் அந்த கோணத்துல இருக்கும். அத்தனை அட்டன் பண்ண பாருங்க. பாட்டி தாத்தா இது நீங்க படிச்சுட்டு எழுதுவோம். your parent will be inspired. பாட்டி தாத்தா படிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு எக்ஸாம் தான் தாத்தா பாட்டி பேரன் பேத்தி 2 பேரும் உட்காந்து எழுத முடியும். ஜேஇலாம் அப்படி எழுத முடியாது. அது பேரை மட்டும்தான் எழுதும், பேட்டி மட்டும்தான் எழுதும். நீங்க ராமாயண பரீட்சாலும் நீங்க எழுதணும். புஸ்தகத்தையும் வாங்குவோம். முதல்ல இந்த சென்கழவை வந்துருவோம். எத்தனை பேரும் நேற்றே நான் அனௌன்ஸ் பண்ண மாதிரி இந்த ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு அண்ணாமலை வர, குருமூர்த்தி வர, அப்புறம் ரஜினி காயத்ரி, அப்புறம் ரங்கராஜ் பாண்டி, ஆனந்த ரங்கநாதன், அத்தனை பேர் இருக்கிற ராமாயணம் ஒரு தலைப்புக்கு வர. அந்த ராமாயணம் நம்ம தேசத்தில், நம்ம மண்ணில், நம்ம ரத்தத்தில் ஊதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ராமாயணத்தால நீங்க அத்தனை பேர் வரணும். நோ டிக்கெட், இட் இஸ் a free event. 4 மணிக்கு ஆரம்பிச்சு ப்ளீஸ் பி ஹியர் பை 3 so that you get a seat. கட்டாயம் எல்லாரும் புத்தகத்தை வாங்குவோம். வாங்கிட்டு நிச்சயம் ஒவ்வொருத்தரும் அடியுடைய வெப்சைட் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுவோம். நீங்க ஒண்ணுமே உங்க பேரை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டா போதும். அவ்வளவுதான். அதுக்கு இன்னைக்கு எக்ஸாமோ ப்ளீஸ் கிவ் தட் எக்ஸாம். I think it is going to be a Saturday or Sunday in the year 2025. I request that all of you should get. எதுக்கு சொல்ல வந்தேன், இங்கே போயிட்டு வரணும். வால்மீகிங்கிற ஆராதனை பண்ண நீர்வண்ண பெருமாள் திருநீமலையில நீர்வண்ணனா இருக்க சொன்னா அந்த வால்மீகிக்கு பிரத்யட்சமா ராமரே தோன்றினார். இன்னும் கீழே போனீங்கன்னா ராம பரிவாரோட ராம சன்னதிக்கும் நீர்வண்ணன் என்கிறமான சன்னதிக்கும். மலைக்கு மேல போனீங்கன்னா சயன கோலத்துல ரங்கநாதர், சாந்த கோலத்துல நரசிம்மர், நடந்த திருக்கோலத்தில் திருவிக்கிரமர், நின்றார், இருந்தார், கிடந்தார், நடந்தார், ஆவது நீர்மலையே அப்படின்னு ஆழ்வார் சாதிச்சிருக்க. அப்பேற்பட்ட திருநீர்மலை அந்த ஆயக்குல கொடியோடு அண்ணாமலர் மங்கையோடு பழகி அவுணர்க்கென்றும் இரக்கம் இல்லாதவனுக்கு உரையுமிடம் ஆவது இரும்பொழில் சூழ் நன்றாய புனல் நிறைவு திருவாரூர் குழந்தை கடற்கரை கோவலர்கள் நின்றான், இருந்தான், கிடந்தான், நடந்தான் மாமலையாவது நீர்மலையே. ஆழ்வாருடைய பாசுரம்